பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாள் எல்லா சபைகளிலேயும் குருத்தோலை ஞாயிறாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு சபைகளிலேயும் குருத்தோலை பவனி போய் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய அந்த பவனியை நினைவு கூறும்படியாக அனைத்து சபைகளிலும் இந்த நாள் ஒரு விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நாம் தியானிக்க போகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய பவனி ஆரம்பிப்பதற்கு முன்பாக இயேசு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஒரு கழுதை குட்டியை தெரிந்தெடுக்கிறார். அந்த கழுதையின் மேலே ஏறி தான் இயேசு கிறிஸ்து பவனி செல்ல போகிறார். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதைக்குட்டி. இன்னும் நமக்கு புரிகிற மாதிரி சொல்ல போனால் அது உதவாத கழுதை. யாருக்குமே இது வரைக்கும் அந்த கழுதையை யாருமே யூஸ் பண்ணது, மனுஷங்க யாருமே என்ன செய்யலை, இது வரைக்கும் யூஸ் பண்ணாத ஒன்று. இயேசு கிறிஸ்து இப்போ கேட்குறாரு, எனக்கு அந்த கழுதை வேண்டும், அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது கேட்டால் என்ன சொல்லுங்க அப்படின்னா, இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்கன்றாரு. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் நானும் போய்கொண்டு இருக்கிற சூழ்நிலை இந்த கழுதையை போல இருக்கலாம். சில மனிதர்களுக்கு நாம் இதுவரைக்கும் எந்த மனிதனும் எந்த காரியமும் என்னை அங்கீகரித்தது இல்லை, எந்த மனுஷனும் என்னை ஏற்றுக்கொண்டது கிடையாது இதுவரைக்கும். மனிதர்களுக்கு இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, நான் இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது ஒரு உதவாத நிலைமை தான். யாருக்கும் பயன்படாத ஒரு மனிதனாக தான் நான் இருக்கிறேன். யாருமே என்னை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஒரு ஏக்கத்தோடு இந்த நாளில் நீங்கள் நின்று கொண்டு இருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களோட தான் சொல்லுகிறார், உங்களுக்காக. அன்றைக்கு கழுதையின் மேலே ஏறி பவனி செல்வதற்கு ஆண்டவர் சூஸ் பண்ண எது என்ன அப்படின்னா, மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதையைத்தான் இயேசு தெரிந்தெடுத்தார். அதே மாதிரி தான் இன்றைக்கு மனிதர்களால் தள்ளப்பட்டு, மனுஷங்க என்னை ஏற்றுக்கொள்ளலை, மனுஷங்க என்னை அங்கீகரிக்கலை, மனுஷர்களுக்கான காரியங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு சோர்ந்து போய் முடங்கி கொண்டு இருக்கிற எனக்கன்பான சகோதரனே சகோதரியை, உங்களுக்குத்தான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் தான் தேவனுக்கு தேவை. உங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை. அன்றைக்கு ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராதபடிக்கு அந்த கழுதையை ஆண்டவர் வைத்திருக்கிறதுக்கான ஒரு முகாந்திரம் என்ன அப்படின்னா, மனுஷங்க உங்களை பயன்படுத்தலை, மனுஷங்களுக்கு நீங்கள் யூஸ் ஆகலைன்னா எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் தேவனுக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் ஒன்று உண்டு, என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு தேவையான ஒன்றை யாருமே தொட விட மாட்டார். இது ஆண்டவரத்தில் இருக்க ஒரு பொசசிவ்னஸ்ன்னு சொல்லலாம். ஆண்டவருக்கு ஒரு மனுஷனை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களோட வேற யாரையுமே நெருங்க விட மாட்டார். ஏன்னா அது தேவன் நெருங்குவதற்காக வைக்கப்பட்ட ஸ்தலம். இன்றைக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கிற பாதையில் மனுஷங்க உங்ககிட்ட வரலை, மனுஷங்க உங்ககிட்ட நெருங்கலை, மனுஷங்க என்னை மதிக்கலை, மனுஷங்க என்னை சந்தோஷப்படுத்தலை, மனுஷங்க என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கலை. இதே நிலைமை இந்த கழுதையை போல, மனிதரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை. அந்த கழுதையை போன்ற ஒரு நிலைமையில தான் இன்றைக்கு என் வாழ்க்கை இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். உங்களை கட்டவிழ்த்து தேவன் உங்களை தன் பக்கமாக இழுத்துக்கொள்ள விரும்புகிறார். ஏனென்றால் உங்களோட கூட இயேசு பயணிக்க விரும்புகிறார், உங்களோடு கூட இயேசு நடக்க விரும்புகிறார், உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக இயேசு வர விரும்புகிறார். அந்த இயேசுவுக்கு இந்த நாளிலே நீங்கள் இடம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அப்படி நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்தடுத்து இருக்கிற வழிகளை பார்க்கும்போது 34ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர்கள் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர்கள் ஒலிவமரையின் அடிவாரத்துக்கு சமீபமாக போகும்போது திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாம் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தங்கள் வஸ்திரங்களை எல்லாம் விரித்து ஒரு ராஜ மரியாதை அந்த இடத்துல கிடைக்கப்படுகிறது.
அப்ப இதுவரைக்கும் அந்த கழுதை ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை. யாருக்குமே மனுஷங்களுக்கு யூஸே ஆகாத ஒரு ப்ராடக்ட்டா தான் இருந்துச்சு. ஆனா இயேசு சொன்னாரு, "இது எனக்கு வேண்டும்." இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், "நீங்கள் இயேசுவுக்கு வேண்டும். நீங்கள் இயேசுவுக்கு வேண்டும்." அதனால தான் மனுஷங்க உங்ககிட்டயே நெருங்காதபடிக்கு, மனுஷங்க உங்கள புரிந்து கொள்ளாதபடிக்கு, மனுஷங்க உங்களுக்கு உதவி செய்யாதபடிக்கு, மனுஷங்க உங்களுக்கு எந்த காரியமே செய்யன்னா, அதையெல்லாம் தேவன் உங்களுக்கு செய்யப் போகிறார். தேவன் உங்களுக்கு செய்ய போறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, மனிதர்களை கிட்ட நெருங்க. ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு பொசசிவ் பயங்கரமா இருக்கு தன்னுடைய பிள்ளைகள் மேல. யார் ஒருவரை ஆண்டவர் அதிகமாய் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்படி தான் வச்சிருப்பாரு. அவங்க எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டிய பாத்திரம் அவங்க. எனக்கு தேவையான ஆள், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள். அதனால அவர்களிடத்திலே என்ன செய்ய மாட்டார், வேற யாருக்கிட்டயும் விட்டுக் கொடுக்கவே ஆண்டவர் மாட்டார். அப்ப சில சூழ்நிலைகளை தேவன் நமக்கு அனுமதிக்கிறதுக்கான முகாந்திரம், இந்த கழுதை யாருமே ஏறியிராத ஒன்று. அதுல இயேசு ஏறுகிறார். ஏறின பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க மரியாதை செலுத்துறாங்க. அந்த கழுதை அந்த மரியாதையின் வழியாக கடந்து போகிறது. அந்த சந்தோஷத்தின் வழியாக அந்த கழுதை கடந்து போகிறது. ஏனென்றால் அந்த கழுதையின் மேல் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைக்கிற ஒரு கனம். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களோட கூட இயேசு வர விரும்புகிறார். இன்றைக்கும் உங்களோட கூட இயேசு பயணிக்க விரும்புகிறார். இன்றைக்கும் இயேசு உங்களோட கூட வர விரும்புகிறார். மனுஷனால புறக்கணிக்கப்பட்டு, மனுஷனால தள்ளப்பட்டு இருக்கிற எனக்கன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், இயேசுவுக்கு நீங்கள் தேவை. உங்களுக்கும் இயேசு தேவை. ஏன்னா இந்த சூழ்நிலைமையிலிருந்து மாற்றி நீங்க ஒரு விடுதலை அடையணும்னா அதுக்கு கண்டிப்பா இயேசு தேவை. இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வருவாரானால், அன்றைக்கு அந்த கழுதையை அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்த அதே தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஒரு உயர்ந்த ஸ்தானங்களிலே நிறுத்துகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு அதைத்தான் நம்ம ஆண்டவர் சொல்ல வரும். சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ஓசன்னா ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் துதித்து பாடி தேவனை அந்த இடத்துல மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமும் சந்தோஷமா எல்லாரும் ஆடி பாடி துதித்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மேலே ஏறி போகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த கழுதை அதை நினைச்சாது பார்த்துருக்குமா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மேல நம்ம மேல இயேசு ஏறுவார் என்று சொல்லி நினைத்து கூட பார்த்தராத ஒரு நிலைமை. மனுஷங்க யாருமே மதிக்கலை, இவராவது என்ன மதிப்பாரா அப்படின்னு சொல்லி யோசித்திருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்கும். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில இருப்பீங்கன்னா, இன்றைக்கு தேவன் உங்களை சொல்லி பலப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் இயேசுவுக்கு தேவை. மனுஷங்களுக்கு வேணால் நீங்கள் தேவையில்லாத ஆளாக இருக்கலாம், நீங்கள் ஒரு தேர்ட் பர்சனாக இருக்கலாம், உங்களை புரிந்து கொள்ளாத சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு நீங்கள் தேவை. அதனால தான் என்ன நடக்குது அப்படின்னா, உங்களை மனிதர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. மனுஷங்க உங்களை பயன்படுத்தி கொள்ளாத காரணம் என்னென்னா, தேவன் உங்களை பயன்படுத்த போகிறார். மனுஷங்க உங்களை மதிக்கலை அப்படின்னா தேவன் உங்களை மதிக்க போகிறார். தேவன் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வர போகிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, சத்துருக்களும் மனிதர்களும் உங்களை கிட்ட நெருங்காதபடிக்கு தேவன் வச்சிருக்கிறார். ஏன்னா நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. உங்கள் கட்டுகளை அவிழ்த்து ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அன்றைக்கு கழுதைக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்த அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஸ்தானத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரை, என் மேலே நீங்கள் பவனி வாங்க ஆண்டவரே. அன்றைக்கு ஒரு கழுதையை தெரிந்தெடுத்து அந்த கழுதையின் மத்தியிலே போய் அந்த கழுதையோடு பயணித்த அதே தேவன் இன்றைக்கும் நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீங்க. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாங்க, என்னோட நீங்கள் பயணிங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையும் ஒரு தலை நிமிர்ந்த வாழ்க்கையாக, என்னுடைய வாழ்க்கையும் ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, எங்களை முழுவதுமாக நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமா எங்களுக்கு பாராட்டின கிருபை, இரக்கம், தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஒன்றுக்குமே உதவாத ஒரு கழுதையை தெரிந்தெடுத்து ஆண்டவரே, அந்த கழுதையின் மேலே நீர் பயணிக்கிறதற்கு நீர் வந்தீரே. அதே போல இந்த நாளிலே மனிதர்களால் தள்ளப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைமையில வேதனையின் மத்தியில கடந்து போய் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் நோக்கி பார்த்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க வாங்க ஆண்டவரே. உங்களை சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் கூப்பிடுறாங்கப்பா. யாருமே உதவாத சூழ்நிலைமையில, யாருமே ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை உடைய முகத்தை நோக்கி பார்க்குறாங்க. அந்த கழுதையின் மேலே ஏறி பவனி செய்த தேவன் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலேயும் நீர் எங்களோட கூட பயணித்து வாங்க ஆண்டவர். அந்த கழுதையை ஒரு ராஜ மேன்மைக்குள்ளதாய் நீர் மாற்றினீரே. அதே போல எங்களையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்களும் எங்களை ஆளுகை செய்து வழிநடத்தும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கர்த்தர் அந்த மேன்மை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீர் பயணிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். தடைகளை உடைங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.